வணக்கம் நண்பர்களே, கார்த்தி ரேவதி சீரியல் செம பரபரப்பா போயிட்டு இருக்குன்னு சொல்லலாங்க. பரபரப்பான கட்டத்துல நம்ம பார்த்தோம்னா, கோவில் நகையை நம்ம சாமுண்டேஸ்வரி கோயில்ல சாமிக்கு சாத்த கொண்டு போய் கொடுக்குறாங்க. ஆனா எல்லாமே டூப்ளிகேட் நகையை செட் பண்ணி தங்க நகைகளை மாத்திக்கிட்டு டூப்ளிகேட் நகையை வைக்கிறாங்க. ஏன்னா சந்திரகலாவின் திட்டம் நம்ம சாமுண்டேஸ்வரிக்கு முதல் மரியாதை ஊர்ல கொடுக்க கூடாது. அதுவும் இல்லாம இவ ஒரு திருடி அப்படின்னு சொந்த அக்காளுக்கே சூனியம் வைக்கிறாங்க. நம்ம சந்திரகலா அவங்க ஹஸ்பண்டோடு சிவனாண்டியோட சேர்ந்து நம்ம சாமுண்டேஸ்வரியை தோற்கடிக்கிறதுக்காக நகை திருட்டு பழியை நம்ம சாமுண்டேஸ்வரிக்கு மேலே உருட்டி தள்ளுறாங்க. ஒரு கட்டத்தில் நம்ம ராஜா கண்டுபிடிக்கிறாங்க. இது சந்திரகலாவின் சதி அப்படின்னு நிரூபிக்கிறாங்க. அதோட சந்திரகலாவை அடித்து வெளுத்து விரட்டி விடுறாங்க. நம்ம கார்த்தி நகையை திருடிக்கிட்டு என் அத்தை மேலே நீ பழிப்படுவியா அப்படின்னு அந்த இடத்துல வெளுத்தெடுக்கிறாங்க. அதை பற்றி தான் இந்த வீடியோக்குள்ளே பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி சேனலுக்கு லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ். பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணுங்க. அப்பதான் நான் போடுற ஒவ்வொரு வீடியோவும் நோட்டிபிகேஷனா உங்களுக்கு கிடைக்கும். வாங்க ஃப்ரெண்ட்ஸ் வீடியோக்குள்ள பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் எடுத்த உடனே பார்த்தோம்னா ஒரு செம அதிரடியான பரபரப்பு கட்டம் தான். எப்படியாவது நம்ம சந்திரகலாவுக்கு சாமுண்டேஸ்வரியை உசுப்பேத்தி விட்டு ஏதாவது செய்யணும் அப்படி இப்படின்னு பார்க்குறாங்க. ஒரு வழியில முடியலை. நம்ம ரோஹிணிக்கு வேற வயிறு வலி அப்படின்னு ஹாஸ்பிட்டலுக்கு நம்ம ராஜா கூட்டிட்டு போயிட்டு வராங்க. அதுலேயும் இந்த நைட்டு என்ன எழுப்ப வேண்டியதானே, இவனெல்லாம் எதுக்கு எழுப்பி கூட்டிட்டு போறா அப்படின்னு கொந்தளிக்கிறாங்க. டிரைவராக தானே இருக்கேன், அதனால டிரைவரை எழுப்பிட்டு நைட்டு வந்தாலும் வயிறு வலிக்காக ரோஹிணியை கூட்டிட்டு போனோம் அப்படின்னு சொல்றாங்க. ஆனா இது சரிப்படாது. இந்த ரோஹிணிக்கு அடிக்கடி வயிறு வலி அப்படி இப்படின்னு வருது. எனக்கு என்னமோ அவ குழந்தை உண்டாயிருப்பானி சந்தேகமா தான் இருக்கு அப்படின்னு சந்திரகலாவுக்கு சந்தேகம் வருது. ஆனாலும் நைஸா தட்டி தள்ளி விட்டுறாங்க நம்ம ராஜாவும் ரேவதியும் சொல்லி. நம்ம சந்திரகலா எதுக்கும் ரோஹிணி மேல கண்ணு வைக்கணும் அப்படின்னு நினைக்கிறாங்க. அடுத்த கட்டமா நம்ம அக்காவுக்கு இப்போ நம்ம கணவர் சிவனாண்டி முத்துவேலு காளியம்மா இவங்க எல்லாருமே வந்தாச்சே. இனி ஏதாவது சதி பண்ணி நம்ம அக்காவுக்கு கௌரவத்தை கெடுக்கணும் அப்படின்னு குறுக்கு புத்தியை யூஸ் பண்ணி நம்ம சந்திரகலா யோசிக்க நேரம் தான் சொந்த அக்காவுக்கே சூனியம் வைக்கிறாங்கன்னு சொல்லலாங்க. கோவில் நகையை வழக்கமாக உங்கள் வீட்டில் தானே மேடம் இருக்குது, நீங்கள் தான் கொண்டு கோயிலுக்கு நகை சாத்தணும் அப்படின்னு சொல்ல நேரம் நான் சாத்திறேன். அதோட பரிவட்டம் கட்டி உங்களுக்கு முதல் மரியாதையும் பண்ணிடலாம் அப்படின்னு ஊர் மக்கள் சொல்கிறாங்க. ஊர் திருவிழாயில் இதெல்லாம் பண்ணலாம் அப்படின்னு இருக்க நேரம் ஊர் திருவிழாவில் இவ எப்படி கோவில் நகையை கோயிலுக்கு கொண்டு கொடுப்பா. அந்த நகையை நம்ம எடுத்துட்டு டூப்ளிகேட் ஒன்று செய்து அதே மாதிரி வச்சிட அப்படின்னு போட்டோ எடுத்து அந்த நகை செய்யவருக்கு அனுப்புறாங்க நம்ம சந்திரகலா. இந்த பாருங்க, இதே மாதிரி டூப்ளிகேட் நகையை எங்களுக்கு தரணும் அப்படின்னு டூப்ளிகேட் நகையை கோயில் நகைன்னு வச்சுக்கிட்டு அந்த ஒரிஜினல் நகையை எடுத்துறாங்க. நம்ம சாமுண்டேஸ்வரியும் இதுதான் நல்ல நகை அப்படின்னு நம்ம கோயில் நகையை கோயிலுக்கே சாத்த கொடுக்கலாம் அப்படின்னு மேலதாளத்தோட எடுத்துட்டு போறாங்க. அங்க போய் அதை கொடுக்க நேரம் நம்ம சிவனாண்டி முத்துவேலு காளியம்மா இவங்க எல்லாரும் நிக்கிறாங்க. அப்பதான் இந்த சாமுண்டேஸ்வரிக்கு சொட்டையை முடிக்கணும் அப்படின்னு இந்த நகை இவ்வளோ காலம் சாமுண்டேஸ்வரி வீட்டில் தானே இருக்குது, இது தங்கமா பித்தளையானி நம்மளுக்கு எப்படிப்பா தெரியும், இவ தங்கத்தை எடுத்துட்டு பித்தளையை கூட வச்சிருக்கல, இவ எப்படிப்பட்ட ஆள் அப்படின்னு சொல்லுனாரு. என்னமா சாமுண்டேஸ்வரியை நீங்கள் சந்தேகப்பட்டா ஊரில் எல்லாத்தையும் சந்தேகப்பட்டது மாதிரி அவங்க நம்மளுக்காக எவ்வளவோ செய்திருக்காங்க. பஞ்சாயத்து தலைவராக இருந்தோம் எவ்வளவோ சேர்ந்துருக்காங்க. அதெல்லாம் நினச்சி பார்க்க மாட்டியா சிவனாண்டி, எதுக்கு இப்படி சொல்லுற அப்படின்னு சொல்லுனாரா. சந்தேகம்னு வந்துச்சுன்னா உங்களுக்கு அந்த ஆசாரியை வர வச்சு பார்க்கறதுல என்ன வருத்தம் இருக்கு, பாத்திர வேண்டியதானே அப்படின்னு சொல்ல நேரம் ஆசாரியை வர வைக்கிறாங்க. அவங்க ஒரிசி பார்த்துக்கிட்டு எல்லாமே கவரிங் தான், ஒரிஜினல் இல்லை, சுத்த தங்கம் இல்லை அப்படின்னு சொல்லுறாங்க. இதை கேட்டு அரண்டு போறாங்க ஊர் மக்கள். சாமுண்டேஸ்வரி ஊர் நகையை திருடிட்டா, சாமி நகையை அவன் போலி நகையை வச்சிருக்கா அப்படின்னு அந்த இடத்துல என்னப்பா இவளை நம்பி ஊர்ல உள்ள கோயிலில் உள்ள நகையை கொடுத்தா இவ அவளத்தையும் திருடிட்டு கவரிங்க தூக்கி வச்சிருக்கா. இந்த வருஷம் இவளுக்கு முதல் மரியாதை கிடைக்க போறதில்லை. அதோட இந்த பதவியில இருந்து அவளை துரத்தணும், தலைவர் பதவியில இருந்து அப்படின்னு சந்திரகலா வச்ச வேட்டில் நம்ம சாமுண்டேஸ்வரி சிக்கி சீரழிகிறாங்கன்னு சொல்லலாம். அதோட ஊர் மக்கள் எல்லாமே நம்ம சாமுண்டேஸ்வரி கவரி நகையை ஏமாத்திருக்கா, இவ்வளோ பெரிய பணக்காரியா இருந்தோம் கோவில் நகையை திருடிருக்கா, இவன் நல்லா இருப்பாளா அப்படின்னு அந்த இடத்துல ஆளுக்கு பேச ஆரம்பிச்சிட்டாங்க. ஒரு கட்டத்தில் நம்ம ராஜாவுக்கு
நம்ம அத்தைக்கு ஏற்பட்ட அவமானத்தை துடைக்கணும் அப்படின்னு வந்து களம் இறங்குனாங்க. அப்போ தான் நம்ம சந்திரகலா கவரிங் நகையை செய்ய சொல்லியிருப்பாங்களா, அவங்க யார் வந்து கவரிங் நகையை இதே மாதிரி செய்வாங்க, அவங்கள்ட்ட விசாரித்தா இதை பற்றி துப்புது கிடைக்கும் அப்படின்னு வந்து நம்ம ராஜா நினச்சி களம் இறங்குறாங்க. அந்த கவரிங் நகையை வந்து செய்கிறாங்கள அவங்கள்ட்ட வந்து விசாரிக்கிறாங்க, யார் இந்த கவரிங் நகையை உங்களுக்கு செய்ய சொன்னது, இது நீங்கள் செய்த நகைப்பாடு தானே அப்படின்னு வந்து கேட்க நேரம், ஆமாம் நான் தான் செய்தது, இதெல்லாம் காரணம் சந்திரகலா தான் இதே மாதிரி ஃபோட்டோ எடுத்து அனுப்பி எனக்கு செய்ய சொன்னாங்க அப்படின்னு வந்து சொல்ல நேரம். அப்போ சந்திரகலா தான் வீட்டில் இருந்து அந்த கோவில் நகையை திருடிக்கிட்டு அத்தைக்கு மேலே வந்து பழிய போட்டிருக்கா, அவளை வெளுத்து உண்மையை வர வைக்கணும் அப்படின்னு வந்து அந்த இடத்துல வந்து ஒரு வீடியோ ஃபுட்டேஜை ரெடி பண்ணாங்க. நம்ம ராஜா வந்து வச்சுக்கிட்டு நம்ம சந்திரகலாவுக்கு தோலை உரிக்கிறாங்க, ஒரு அடி கொடுக்குறாங்க. ஏ சந்திரா, நீ வந்து சின்னத்தனி சொல்லுறதுக்கு எனக்கு கேவலமாக இருக்கா, இவ்வளோ பெரிய வேலையை நீ பண்ணியிருக்கா, உன் சொந்த அக்காக்கே இவ்வளோ பெரிய துரோகத்தை உன்னால் எப்படி பண்ண முடியும், நீ வந்து என்ன நினச்சிக்கிட்ட அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. என்ன டிரைவர் பையன் என்ன இருக்கு நீ அடிக்கிற அப்படின்னு வந்து கேட்க நேரம், வாயை மூடு, நீ தானே இப்போ கோவில் நகையை திருடிட்டு உங்கள் அக்கா மேலே பழிய போட்டிருக்க அப்படின்னு வந்து சொல்ல நேரம், என்ன இந்த டிரைவர் பையன் எல்லாத்தையும் தெரிஞ்சுக்கிட்டு நம்மளை வந்து இப்படி அடித்து வெளுத்தெடுக்கான்னு இப்போ என்னடா பண்ண அப்படின்னு வந்து கொந்தளிக்கிறாங்க. நான் எதுக்கு எடுக்க போகிறேன், உனக்கு அறிவு இருக்கா, நான் எதுக்காக எடுக்க போகிறேன், அதுவும் என் அக்கா மேலே நான் பழி போடுவேனா அப்படின்னு எல்லாம் வந்து சொல்கிறாங்க. இது உனக்கு கேவலமாகவே இல்லையா, ஏன் இப்படி நீ போய் சொல்கிற, என்ன வீடியோ ஃபுட்டேஜ் இருக்குது அப்படின்னு வந்து சொன்ன நேரம், இப்போ அதை போட்டு காட்டி ஊர் மக்கள் முன்னாடி என் மானத்தை வாங்கிடுவான், அதோட வந்து தங்க நகையை நம்ம கொடுத்துருவோம் அப்படின்னு வந்து எடுத்து வச்சதை கொடுக்குறாங்க. இந்த சைடு பஞ்சாயத்தில் வந்து அந்த கோவில் நகை எடுத்தது வேறு யாரும் இல்லை, சந்திரகால தான் உண்ட வீட்டுக்கே இருண்டகம் பார்த்துருக்கா அப்படின்னு வந்து அந்த இடத்த தெரிய வருது. எவ்வளோ பெரிய அவமானத்தில் இருந்து என்னை காப்பாற்றிட்டீங்க மாப்பிள்ளை அப்படின்னு வந்து நம்ம சாமுண்டேஸ்வரி 2 கையை வச்சு கும்பிட்றாங்க. அதோட பார்த்தோன்னா இந்த சந்திரகலாவை இப்போவே நம்ம அடித்து வெளுக்கணும், கோவில் நகையை வந்து திருடிட்டு எனக்கு வந்து இவ்வளோ பெரிய துரோகம் அவமானத்தையும் உண்டு பண்ண இந்த சந்திராவை விடக்கூடாது அப்படின்னு வந்து அந்த இடத்துல கேட்குறாங்க. அக்கா வந்து அப்படின்னு வந்து பேசுனதை பேசாதட சந்திரா, எதுக்காக இந்த நகையெல்லாம் எடுத்துக்கிட்டு நான் தான் திருடினேன் அப்படின்னு வந்து பழிய உருட்டு தள்ளுனேன் அப்படின்னு வந்து அந்த இடத்துல கொந்தளிக்கிறாங்க. என்ன மன்னிச்சிருக்கா அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. எதுக்கு இப்படி வந்து செய்த, நான் டிரைவர் பையன் மேலே பழியை உருட்டி தள்ளலான்னு பார்த்தேன், ஆனால் அதில் நீ சிக்கிட்டாக்கா அப்படின்னு வந்து சொல்லணும். என்ன கோவில் நகை உனக்கு அவ்வளோ சீப்பாக இருக்கா சந்திரா, பேசாத, நீ செய்யக்கூடிய ஒவ்வொரு செயலும் நீ நம்மளுக்கு நம்ம தான் நீ சூனியம் வச்சுருக்கிற, நீ அந்த டிரைவருக்கு நீ வந்து அவரை கஷ்டப்படுத்தோன்னு சொல்லிக்கிட்டு நீ வந்து டிரைவர் ராஜாவை கஷ்டப்படுத்தலை, நம்மளே கஷ்டப்பட்டுருக்கா, இந்த நகையை வந்து திருடினது நான் தான் அப்படின்னு வந்து அந்த இடத்துல ஊர் மக்கள் முன்னாடி எவ்வளோ பெரிய அவமான, கடைசியில் எப்படியோ இந்த டிரைவர் என்ன காப்பாற்றிட்டான், ஆனால் நீ வந்து என்னை வந்து இப்படி சிக்க வச்சுட்டல அப்படின்னு வந்து அந்த இடத்துல கொந்தளிக்கிறாங்க. என்னை மன்னிச்சிருக்கா, நான் தெரியாமல் செய்துட்டேன், நான் இந்த டிரைவர் பெயர்லாம் களவாண்டுட்டேன் அப்படின்னு வந்து நிரூபிக்கணும்னு நினச்சேன், ஆனால் என்னென்னமோ நடந்துச்சு அப்படின்னு வந்து அந்த இடத்துல வந்து நினைக்கிறா சந்திரா. ஒரு கட்டத்தில் இந்த டிரைவர் பையன் எப்படியெல்லாம் என் வாயிலிருந்தே உண்மையை வர வச்சுட்டான், எல்லாம் டெக்னிக்காரன் தான், இவனை விடக்கூடாது, நம்ம எப்படியாவது அக்காளுக்கு கிடைக்க வேண்டிய முதல் மரியாதையை தடுக்கணும்னு பார்த்தா இப்போ மறுபடியும் முதல் மரியாதை அக்காளுக்கே போயிடுச்சு அப்படின்னு வந்து அந்த இடத்துல கொந்தளிக்கிறாங்கங்க சந்திரா.